ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலைசேஷனில் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்க 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா 3 மார்க்கு வந்து யூனிட் 1ல் மட்டும் கொடுக்க போகிறோம். அடுத்த 5 யூனிட்டுக்கு வந்து அடுத்தடுத்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மீடியத்துக்கு மட்டும் 3 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ இப்போ ஏன் நம்ம இங்கிலீஷில் கொடுக்க போகிறோம்? ஆமாம், இங்கிலீஷில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்க போகிறோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து நோட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் இங்கிலீஷில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, அதே போல் அதர் ஸ்டேட்லேருந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸாம் அவங்க வந்து இங்கிலீஷில் எழுதுறாங்க, அதனால் வந்து இங்கிலீஷில் எங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டதால் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மெட்டீரியல் பார்த்தீங்களா, இந்த மெட்டீரியல் வந்து நான் ரெடி பண்ணதில்லை. ஸோ காலேஜ் ஸ்டாஃப்ஸ் குரூப்பில் வந்தது இது கிரெடிட் கொடுத்துடலாம். பிஎம்சி டெக் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இதில் பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டாஃப் தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 26 27 3 மார்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க, எதையுமே மிஸ் பண்ணாமல் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நானுமே செக் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்டு ஒரு 4 இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து இவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிட்டேன். எல்லா கொஸ்டினுமே கவர் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் நான் சொல்ல போகிறதில்ல. இங்கிலீஷில் சொல்லிவிட்டு உங்களுக்கு தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ ஒரு ஸ்டோரி பேசிக்ஸாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து 3 மார்க் வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா வாட் இஸ் சப்ஸ்டேஷன்? ஸோ சப்ஸ்டேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சப்ஸ்டேஷன் இஸ் எ பார்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா சப்ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் ஃப்ரம் ஹை டு லோ ஆர் லோ வோல்டேஜ் டு ஹை. ஸோ இது வந்து உங்களுக்கு சரியாக மீனிங்காக கொடுக்கல. இவங்க என்ன சொல்ல வராங்க, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் சப்ஸ்டேஷன்னு நான் கேட்டிருக்காங்க. சப்ஸ்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற பவர், அதாவது ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் உருவாகிற பவரை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சப்ஸ்டேஷனை யூஸ் பண்ணி எல்லாருக்குமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்றோம். இதுதான் வந்து சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷனுக்கு முன்னாடி சப்ஸ்டேஷன் தான் பவர் வரும். இந்த சப்ஸ்டேஷனில் பார்த்தோம்னா நிறைய வந்து முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், சர்ஜ் அரெஸ்டர் இருக்கும், வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்கும், ஸோ ஐசோலேட்டர் இருக்கும். இது போல் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் சேர்ந்தது தான் வந்து சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேயும் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன்லையும் யூஸ் பண்ணுற எல்லா எக்யூப்மெண்ட்டுமே சப்ஸ்டேஷன் வந்து எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான மீனிங். அடுத்தது வந்து செகண்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். ஸோ வாட் இஸ் கன்வெர்ட்டிங் ஸ்டேஷன்? ஸோ ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரிக்கல் பவரில் வந்து 2 பவர் தான் இருக்குது, ஏசி பவர் டிசி பவர்னு சொல்லிட்டு. ஏசி பவரை டிசி பவராக மாற்றுறாங்களாம். அதுதான் வந்து இந்த கன்வெர்ட்டிங் ஸ்டேஷனோட வேலை. இந்த சப்ஸ்டேஷனோட வேலை பார்த்தோம்னா பவரை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்களா, அதாவது ஏசி பவரை டிசி பவராக மாற்றுறாங்களாம். எதுக்காக மாற்றுறாங்கன்னு பார்த்தோம்னா ஏசி பவர் எடுத்து போய் நம்ம ட்ரெயினுக்கு கொடுக்க முடியாது, எலக்ட்ரோ பிளேட்டிங்கும் கொடுக்க முடியாது, வெல்டிங் பண்ணுறதுக்கும் கொடுக்க முடியாது. ஸோ இந்த 3 பர்பஸுக்காக ஏசி பவர் வந்து டிசி பவராக நம்ம ஜென்ரேட் பண்ணி ஆகணும், மாற்றியே ஆகணும், கன்வெர்ட் பண்ணி ஆகணும். அதனால் நம்ம அங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க பார்த்தோம்னா பால்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்டான ஐஜிபிடி மாஸ்ஃபெட் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணி இந்த ஏசி பவரை டிசி பவராக மாற்றுவாங்க. ஸோ இதுதான் வந்து கன்வெர்ட்டிங் சப்ஸ்டேஷன். ஸோ அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர் சப்ஸ்டேஷன்? ஸோ இதுவும் வந்து ஒரு வகையான சப்ஸ்டேஷன் தான் சொல்கிறாங்க. இதுக்குள்ளே என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுக்குள்ளே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இந்த சப்ஸ்டேஷனுக்குள்ளே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இதை ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் பக்கத்துலேருந்து லொக்கேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி லொக்கேட் பண்ணுறதால ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் உருவாகிற கம்மியான பவர். ஸோ ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு 11 kV 22 kV 33 kV அந்தளவுக்கு தான் பவர் ஜென்ரேட் ஆகும். அந்த பவரை அதுக்கப்புறம் வந்து 25,000 33,000 சொல்லிட்டு நம்மளுக்கு 88,000 சொல்லிட்டு ஸ்டெப் அப் பண்ணுவாங்க. அந்த ஸ்டெப் அப் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் பேர் தான் வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன சப்ஸ்டேஷனில் இருக்கோ அந்த சப்ஸ்டேஷன் எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்கன்றது தான் இதோட மீனிங். ஸோ இதான் வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் சப்ஸ்டேஷன் ஆர் லொக்கேட்டட் நியர் ஜென்ரேட்டிங் பிளான்ட். தே ஸ்டெப் அப் தி வோல்டேஜ் இன்டூ லார்ஜ் வோல்டேஜ் ஃப்ரம் எக்கனாமிக்கல் டிரான்ஸ்மிஷன். ஸோ ஸ்டெப் அப்பும் பண்ணுது, உங்களுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய எக்கனாமிக்ஸ் வைஸாக வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, செலவுலாம் கம்மி பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஃபோர்த்து கொஸ்டின் வாட் இஸ் மீன் பை இன்டோர் சப்ஸ்டேஷன்? ஸோ இதுவும் வந்து ஒரு வகையான சப்ஸ்டேஷன் தான். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்கே வந்து ஜென்ரலாக வந்து இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ சென்னை போல் சிட்டியில், கோயம்புத்தூர் போல் சிட்டியில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் எங்கேயுமே வெளியே இருக்காது, நம்ம பார்த்தாலும் தெரியும். ஏன்னா வந்து இருக்கிறதுக்கே பில்டிங் கட்டுறதுக்கே இடம் அதிகமாக இருக்குது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் கட்டுறதுலேயும் அங்கே இடமே இருக்காதனால என்ன பண்ணுவாங்க, அதில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயோ இல்லை வந்து அண்டர் கிரவுண்ட்லேயோ வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தேவையான அப்பார்ட்மெண்ட்டும் ஒரு வீடு இருக்க போகிறது இல்லை. அது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 30 ஃப்ளோர் 40 ஃப்ளோர் இருக்குன்னு வச்சிங்களேன். ஒரு ஃப்ளோருக்கு 5 வீடுன்னு கணக்கு பண்ணால் கூட 200 வீடு ஆகிடுது அதுலேயே. ஸோ
ஸோ அதனால் அந்த வீட்டுக்கெலாம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் தானே சப்ளை கொடுக்க முடியும். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை எடுத்துன்னு போயிட்டு இன்டோர்னால் என்ன அர்த்தம், வீட்டுக்குள்ளே, ஸோ வீட்டுக்குள்ளே ஹால்குள்ளே, ஸோ அங்கே வச்சுட்டு நம்மளுக்கு வந்து பவரை பிரித்து கொடுக்குறாங்க, டெலிவரி பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்டோர் சப்ஸ்டேஷன் பேர். ஸோ இன்டோர் சப்ஸ்டேஷன் மீன் அப்பார்ட்ஸ் இன் தி இன்ஸ்டால்டு வித்தின் தி சப்ஸ்டேஷன் பில்டிங்குள்ளே வந்து இந்த சப்ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து உள்ள வச்சு இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்றது தான் இதோட மீனிங். அடுத்து பார்த்தோம்னா 5th கொஸ்டின், வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் அவுட்புட் சப்ஸ்டேஷன் ஓவர் அவுட்டோர் சப்ஸ்டேஷன் ஓவர் இன்டோர் சப்ஸ்டேஷன். ஸோ இப்படி என்னென்னு கேட்குறாங்க பார்த்தோம்னா, அவுட்டோர் சப்ஸ்டேஷனோட அட்வான்டேஜ் கேட்குறாங்க. கம்பேர் பண்ணும்போது இன்டோர் சப்ஸ்டேஷனை விட அவுட்டோர் சப்ஸ்டேஷனில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஃபால்ஸ் கேன் பி ஈஸிலி டிடெக்டட். ஸோ ஃபால்ட் எப்படி உருவாகுதோ, எங்கே உருவாகுதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்தோம்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சப்ஸ்டேஷன் இஸ் ஈஸியர். ஸோ பின்காலத்தில் வந்து அந்த சப்ஸ்டேஷனை நம்ம பெருசாகணும் அப்படின்னு நினச்சோம்னா இன்டோர் சப்ஸ்டேஷனுக்குள்ளே அதை பண்ண முடியாது. ஏன்னா பில்டிங்குள்ளே தானே இருக்குது எல்லா எக்யூப்மெண்ட்டுமே. பில்டிங்கை உடச்சிட்டு நம்ம நோத்த முடியும். இதுவே வந்து நம்ம அவுட்டோரில் வச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெருசாகிக்கலாம். மேலே பார்த்து ஃபால்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபால்ட் நம்ம வந்து ஈஸியாக டிடெக்ட் பண்ணலாம். பில்டிங்குள்ளே சுற்றி வரணும், வெளிலேருந்து பார்க்கும்போது ஈஸியாக தெரியும் நம்மளுக்கு. அடுத்து பார்த்தோம்னா லெஸ் அமௌண்ட் ஆஃப் பில்டிங் மெட்டீரியல்ஸ் ரெக்யர்டு. அதே தான் சொன்ன போல் நம்ம வந்து அவுட்டோரில் வச்சோன்னா பில்டிங் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் அதுதான் சொல்லியிருக்காங்க, பில்டிங் கட்டுறதுக்கான அமௌண்ட் வந்து கம்மியாகுன்றாங்க. அடுத்து வந்து 6th கொஸ்டின், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஜிஓ சுவிட்ச் இன் சப்ஸ்டேஷன். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன், அந்த 11 kV to 440 வோல்டேஜ், 110 kV to 11 kV சப்ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தோம்னா கோ சுவிட்ச்னு ஒன்று இருக்கும், ஜிஓ சுவிட்ச்னு ஒன்று இருக்கும். இந்த சுவிட்சுக்கு ஒன்றுமே வேலைண்ணாமா, என்ன வேலைன்னா இது பவரை வந்து ஆஃப் பண்ணும், ஆன் பண்ணும். இதுதான் இதோட வேலையே. அதுதான் கொடுத்துருக்காங்க. தே ஆர் யூஸ்டு டு டிஸ்கனெக்ட் த லோடு ஃப்ரம் தி சப்ளை இன் ஆல் 3 phase ஆஃப் அட் தி டைம் பை ஓப்பனிங் கோ சுவிட்ச். தே ஆர் யூஸ்டு வென் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஆன் நோ லோடு. ஸோ வந்து இதுதான் சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இன் சப்ஸ்டேஷன். ஸோ சப்ஸ்டேஷனுக்குள்ளே இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் ரெண்டுமே தான் நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். அதோட யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம சப்ஸ்டேஷனில் பார்த்தோம்னா அதிக வோல்டேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதிக வோல்டேஜ் நம்ம எதுவும் போய்ட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மல்டிமீட்டரையோ நம்ம லேபில் யூஸ் பண்ணுற வோல்ட்மீட்டர் எதுவும் போய் கனெக்ட் பண்ணால் அது எல்லாமே வந்து புகை வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா அதை வந்து எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலான்றது மாரி தான் இது. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவீங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் மெஷர் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் பை கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்டு பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ வோல்டேஜையும் கரண்ட்டையும் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலான்றது அதுக்கு ஆன்சர். அடுத்ததான் முக்கியமான கொஸ்டின்பா. இது வரைக்கும் சொன்ன கொஸ்டின்லேயே எது வந்து முக்கியமான கொஸ்டின் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், வாட் இஸ் சப்ஸ்டேஷன். அதை வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கன்வர்டிகேஷனும் உங்களுக்கு தெரியும் என்னென்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பஸ் பார் அரேஞ்ச்மெண்ட். ஸோ டைப்ஸ் ஆஃப் பஸ் பார் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து 5 டைப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 3 டைப் கூட எழுதலாம். 3 டைப் எதனா 3 மார்க் கொடுப்பாங்க. சிங்கிள் பஸ் பார் அரேஞ்ச்மெண்ட்டு, டபுள் பஸ் பார் அரேஞ்ச்மெண்ட்டு, ரிங் மெயின் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா மெஷ் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மெயின் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் பஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. 3 படித்தாலுமே வந்து 3 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கூட பார்த்துக்குங்க. அடுத்து 9th கொஸ்டின், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூஸிங் ஆக்சிலரி பஸ் பார் இன் தி பஸ் பார் அரேஞ்ச்மெண்ட். ஸோ ஆக்சிலரி பஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மெயின் பஸ் பார் வந்து எதனா ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டுக்கு வர சப்ளை வந்து கட் ஆகிடும். ஏன்னா ஒரே பஸ் பார் மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் நம்ம அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா, ஏதோ ஒரு ரீசனால் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு சப்ஸ்டேஷன்லேருந்து நிறைய ஊருக்கு தான் சப்ளை போகும். 4-5 ஊருக்கு 10-15 ஊருக்கு சப்ளை போகும். ஸோ அது வந்து கெட்டு போயிடும். ஸோ அந்த பவர் கட் ஆகிடும். அதுபோல் நடக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஆக்சிலரி பஸ் பார் ஒன்று வச்சுருப்போம் எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அது வந்து அதோட யூஸ் என்னன்னு கேட்குறாங்க, பர்பஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் பர்பஸ். இன் கேஸ் ஆஃப் ஓவர் வோல்டேஜ், ஏதோ ஒரு ஃபால்ட்டு, ஓவர் வோல்டேஜ், ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட், ஏதோ ஒரு ஃபால்ட்டில் வந்து மெயின் பஸ் பார் வந்து எதனா ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஆக்சிலரி பஸ் பாரை வச்சு தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம பவர் கொடுக்கலான்றது தான் இதோட கான்செப்ட். ஸோ இதான் ஆன்சர் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா 10th கொஸ்டின், கிளாசிஃபை த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஓவர் ஹெட் சிஸ்டம், 2வது அண்டர் கிரவுண்ட் சிஸ்டம். ஸோ ஓவர் ஹெட்னால் தலைக்கு மேலே போதில்ல, அந்த வயர் எல்லாமே ஓவர் ஹெட் லைன் தான் சொல்லுவாங்க. அண்டர் கிரவுண்ட் சிஸ்டம் பார்த்தோம்னா
நம்மளுக்கு பூமிக்கு கீழே போது பற்றி அது எல்லாமே அண்டர் கிரவுண்ட் தான் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஓவர் ஹெட் சிஸ்டத்தில் அதிக வோல்டேஜ் போகும், அண்டர் கிரவுண்ட் சிஸ்டத்தில் கம்மியான வோல்டேஜ் போகும். ஓவர் ஹெட் சிஸ்டத்தில் என்ன வந்து டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, ஒயர் இன்கேஸ் நீங்கள் அறுத்துக்கிச்சுன்னா கீழே வந்துச்சுன்னா நம்ம போய் தொடும்போது நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். அண்டர் கிரவுண்ட் கேபிளில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தொடும்போதுலாம் வந்து ஷாக் அடிக்காது, ஏன்னா பூமி கடியில் தான் போகுது. டேமேஜ் ஆனால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அண்டர் கிரவுண்ட் கேபிளில். ஸோ ரேட்டும் அதிகமாக இருக்கும் அண்டர் கிரவுண்ட் கேபிளில், நல்லா சேஃப்டி நம்மளுக்கு. ஸோ அதுதான் வந்து ஸ்கூல், காலேஜு, அப்புறம் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் இது எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா அண்டர் கிரவுண்ட் கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. ஓவர் ஹெட் சிஸ்டம் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம 11th கொஸ்டின் பார்ப்போம். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கூட இது பார்த்தோம்னா 3 டைப் இருக்குது. நேம் ஆஃப் தி பார்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் 11th கொஸ்டின். இதில் பார்த்தோம்னா ஃபீடர் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கார், அடுத்தது சர்வீஸ் மெயின் இருக்குது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இந்த முறை கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. பார்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா அதில் 3 பார்ட் இருக்குது: ஃபீடர், டிஸ்ட்ரிபியூட்டர், சர்வீஸ் மெயின். ஸோ அடுத்தது 12th கொஸ்டின், வாட் இஸ் தி வோல்டேஜ் ரேஞ்ச் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா 2 டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கும். ஒன்று பிரைமரி, இன்னொன்று செகண்டரி. பிரைமரியில் அதிகமான வோல்டேஜ் தான் இருக்கும், செகண்டரியில் கம்மியான வோல்டேஜ் தான் இருக்கும். பிரைமரியில் பார்த்தோம்னா 11 kV, 6.6 kV ஆர் 3.3 kV வரைக்கும் தான் சப்ளை போகும். 11 kVக்கு மேலே போகாது. இதுவே செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு 3 ஃபேஸ் சப்ளையும் சிங்கிள் ஃபேஸ் சப்ளையும் போகும். அதாவது 415 வோல்டேஜும் 230 வோல்டேஜ் தான் போகும். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா 13th கொஸ்டின், மென்ஷன் தி டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இது வந்து 2 தான் இருக்குது நம்மளுக்கு தெரியும். மென்ஷன் தி டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர் டிஸ்ட்ரிபியூஷன். ஒன்று ஏசி டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று டிசி டிஸ்ட்ரிபியூஷன். இதை பார்த்துக்குங்க. அடுத்தது 14 மார்க்னே வருது சொல்லி 14th கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை கன்சிடரிங் டிசைனிங் தி ஃபீடர் இன் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்? ஸோ எதை பொறுத்து வந்து ஃபீடரை டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டரை பொறுத்து தான் வந்து ஃபீடரை டிசைன் பண்ணுவாங்க. ஃபீடர்னால் நம்ம தான்ப்பா ஃபீடர், வேறு யாருமே கிடையாது. ஸோ ஃபீடர்னால் வேறு யாரும் நினச்சிக்க போகிறேன். ஃபீடர்னால் நம்ம வந்து நம்ம வீட்டில் அதிகமான பவர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து 3 ஃபேஸ் சர்வீஸ் வாங்கி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு 10 ஏசி இருக்குது, இல்லை 4 ஏசி இருக்குதுன்னு வச்சுங்க. 4 ஏசி, 2 வாஷிங் மிஷினு, அதுபோல் நிறைய எக்யூப்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் பவர் வந்து பத்தாது. அதனால் நம்ம 3 ஃபேஸ் பவர் கேட்டால் கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஃபீடரோட கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் வந்து அந்த ஃபீடரை டிசைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில பேர் வீட்டில் வந்து இப்போல 3 ஃபேஸ் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லாரும் வீட்லேயுமே சிங்கிள் ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சிங்கிள் ஃபேஸோட 3 ஃபேஸ் யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு கரண்ட் பில்லும் அதிகமாக வரும். ஸோ அதனால் 3 ஃபேஸ் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதுதான் அது கொஸ்டின். அடுத்து 15th கொஸ்டின் பார்த்தோம்னா, ஸ்டேட் தி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இது வந்து அட்வான்டேஜில் கேட்பாங்க. இல்லை இந்த கொஸ்டின் வந்து கேட்டால் ஒரு சில பேருக்கு புரியாது. ஒன்றும் இல்லை, அதோட அட்வான்டேஜ் கேட்குறாங்க. ஸ்டேட் தி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ எதுக்காக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தேவைன்னு கேட்குறாங்க. ரிலையபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக, கண்டினியூட்டி ஆஃப் பவர் சப்ளை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அப்புறம் வந்து ப்ராப்பர் வோல்டேஜ் அதிகமாகாமல் கம்மியாகாமல் இருக்கிறதுக்காகவும், சப்ளை கட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், நல்ல ரிலையபிலிட்டி கொடுக்கறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க இந்த 15th கொஸ்டின். அடுத்து பார்த்தோம்னா 16th கொஸ்டின், ஸோ ட்ரா தி சிமெட்டிக் டயக்ராம் ஆஃப் ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ ரேடியல் வரும், இதில் ரேடியல் வரும், அப்புறம் வந்து ரிங் மெயின் வரும், அப்புறம் இன்டர் கனெக்ஷன் வரும். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ரேடியல் மட்டும் கேட்டிருக்காங்க. ரேடியல்னால் ஒரே ஒரு ஃபீடர் மட்டும் இருந்தால் அது ரேடியல்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் டிஸ்ட்ரிபியூஷன் லோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா நடுவில் பார்த்தோம்னா ஒரு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டேஷனும் இருக்குது, இங்கே ஃபீடர் இருக்குது. ஸோ சப்ளை எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது 17th கொஸ்டின், ஸ்டேட் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ரிங் மெயின் பஸ் பார் சிஸ்டம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே அந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ ரிங் மெயின் பஸ் பாரோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க நீங்கள், சிங்கிள் பஸ் பார், டபுள் பஸ் பார்னு தெரியும். சிங்கிள் பஸ் பாரில் ஃபால்ட் ஏற்பட்டால் டபுள் பஸ் பாரில் இருக்க ஆக்சியல் பஸ் பாரை வச்சு நம்ம தொடர்ந்து சப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிங் மெயின் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லெஸ் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அட் கன்சியூமர்ஸ் டெர்மினல், த சிஸ்டம் இஸ் ரிலையபிலிட்டி. ஸோ இவங்க ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ரிங் மெயின் சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணால், அதாவது நம்ம வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் பெருசாக சொல்கிற மாதிரி இருக்கும். 2-3 ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ 2-3 ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து இன்கேஸ் எதனா ஒரு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் பவர் கட் ஆனாலும் அந்த ரிங் மெயின் பஸ் பாரை வச்சு எல்லா கன்சியூமருக்குமே தொடர்ந்து சப்ளையாக கொடுக்கலாம். அதுதான் ரிங் மெயின் பஸ் பாரோட அட்வான்டேஜ். சிங்கிள்னால் ஒரு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு மட்டும்தான் போகும். ஆனால் இந்த ரிங் மெயினில் பார்த்தோம்னா நிறைய ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனை வந்து இன்டர்கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இன்டர்கனெக்ட் பண்ணுறதால நம்மளுக்கு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனே ஃபால்ட் ஆனாலும், ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னு சொன்னோம், கண்டக்டர் அதாவது பஸ் பார் ஃபால்ட் ஆனதான் சொல்லுவோம். ஸோ பஸ் பாரும் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா தான் இவ்வளோ ரீசன் சொல்லியிருந்தோம். ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனே ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ரிங் மெயின் பஸ் பாரை வச்சு யூஸ் பண்ணி நம்மளுக்கு கன்சியூமருக்கு தொடர்ந்து பவர் சப்ளை கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தோன்னா மென்ஷன் தி டைப்ஸ் ஆஃப் ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, அது ரேடியல் சிஸ்டம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது ரிங் மெயின் சிஸ்டம், டீன்னு போட்டிருக்காங்க. அது வந்து
ரிங் ஆறாக வரணும். ரேடியல் சிஸ்டம், ரிங் மெயின் சிஸ்டம், இன்டர் கனெக்டட் சிஸ்டம். இது வந்து முக்கியமான 3 மார்க் கொஷின்பா. 18th பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா 19th வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர் கனெக்டட் சிஸ்டம். ஸோ இன்டர் கனெக்டட் சிஸ்டோட என்ன அட்வான்டேஜ் கேட்குற பார்த்தோம்னா இன்க்ரீஸ் தி சர்வீஸ் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸ் பவர் கெப்பாசிட்டி. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே எழுதுறீங்க, கதை அடிச்சிருவீங்க. ஸோ வாட் ஆர் தி அசம்ஷன் மேடு வைல் கம்பேரிங் தி காஸ்ட் ஆஃப் கண்டக்டர் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ என்ன அசம்ஷன் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பார்த்தோம்னா பவர் டிரான்ஸ்மிட்டட் இன் சேம், பவர் லெஸ் இஸ் சேம், பவர் லாஸ் ஆர் சேம், டிஸ்டன்ஸ் ஆர் டிரான்ஸ்மிஷன் இஸ் சேம். அப்புறம் வந்து இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு இல்லை, ஒரு அசம்ஷன் மாரி தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது 21st கொஸ்டின் வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் அன்பேலன்சிங் லோடு இன் ஸ்டார் கனெக்டட் லோடு. ஸோ இதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ இருந்தாலும் பார்த்துக்குங்க. ஸோ எஃபெக்ட் என்னான்னு பார்த்தோம்னா ஒரு அன்பேலன்ஸிபிள் இதில் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஏற்படும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்பேலன்சிங் லோடு காசஸ் ஃப்ளக்சுவேஷன் இன் தி சப்ளை வோல்டேஜ் ஆஃப் தி ஆல் 3 phases. ஸோ லோடு வந்து அதாவது நம்ம யூஸ் பண்ணுற லோடு வந்து அன்பேலன்சிங்காக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற லோடு அன்பேலன்ஸாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு வர சப்ளை 3 phase சப்ளை இருந்துச்சுன்னா அந்த 3 ஃபேஸுக்குமே பார்த்தோம்னா 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து பேலன்ஸ் ஆகும். அதனால் ஃப்ளக்சுவேஷன் ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஃப்ளக்சுவேஷன்னா இல்லை ஒன்றும் இல்லைப்பா, அந்த பல்ப் வந்து டக்குன்னு பார்த்தோன்னா பிரைட் அறியும், டக்குன்னு பார்த்தா டிம் அறியும் இல்லை, அதுதான் வந்து ஃப்ளக்சுவேஷன் சொல்கிறாங்க. அது வந்து உருவாகும் நம்ம அன்பேலன்சிங் லோடை வந்து யூஸ் பண்ணால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 22வது கொஸ்டின் வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் டிஸ்கனெக்ஷன் ஆஃப் நியூட்ரல் இன் பேலன்ஸ்டு 3 phase 4 wire சிஸ்டம். ஸோ இதுவும் வந்து கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதை பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா விச் காம்பனண்ட் மேக்ஸ் சேஞ்ச் ஓவர் இன் டபுள் பஸ் பார் சிஸ்டம். ஸோ ஏற்கனவே சொன்ன போல் அதுதான் ஆக்சைடு பஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தோன்னா வாட் இஸ் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது முக்கியமான கொஸ்டின்ப்பா. 24வது கொஸ்டின் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்குறாங்க. அதில் பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன போல் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்லியிருப்போம் 11 kV, 6.6 kV, 3.3 kV. ஸோ செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லும்போது நம்ம 440 வோல்டேஜ் இல்லைனா 230 வோல்டேஜ் யூஸ் பண்ணுவோம். 3 phase 4 wire அதை வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ 3 phaseன்னு சொல்லும்போது RYB 3 phase மூணுமே. அப்புறமேட்டு 4 wireன்னு சொல்லும்போது ஆருக்கு ஒரு வயரு, ஒய்க்கு பி ஒரு வயரு, பிக்கு ஒரு வயரு, நியூட்ரலுக்கு ஒரு வயர். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் மேக்ஸிமம் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான கொஸ்டின் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ ஒரு முறை பார்த்துட்டு போங்க. இது எல்லா கொஸ்டின்ஸும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நம்ம செகண்ட் யூனிட்டில் பார்ப்போம்.